வணக்கம் நண்பர்களே. அண்ணன் எக்ஸாம் டே விலாகோட வந்துட்டேன். நேத்து காலையில அதாவது அரியர் எக்ஸாம் ஆன நேத்து காலையில நான் எழுந்திருக்கிறப்போ பாத்தீங்கன்னா மணி 2:15 மணி எழுந்து உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். அப்படி படிச்சிட்டு இருக்கப்ப தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம போன்ல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இல்ல, ஆல்ரெடி இருக்க வீடியோ கிளியர் பண்ணா தானே இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால காலங்காத்தால 3 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நேத்து நீங்க பார்த்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது நேத்து விடியகால 3 மணிக்கு. அடுத்து அப்படியே வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருந்தேன். டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு. அடுத்து அப்படியே ஒரு சூடு குளியல போடலாம் அப்படின்னு சொல்லி சுடு தண்ணி காய வச்சேன். விறகடுப்பு பத்த வைக்கிறது டைம் இல்ல, அதனால கேஸ் அடுப்புலயே வச்சாச்சு. அடுத்து காலேஜ் முடிஞ்சு வந்த உடனே மதியத்துக்கு சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ரீசர்ல இருந்த சிக்கன் எடுத்து டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் சிக்கனை ப்ரெப் பண்றது தேவையான தயிர், உப்பு, தந்தூரி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல தனியா வச்சுட்டேன் ப்ரெப் பண்ணி. இவ்வளவு வேலையும் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் போயிட்டு பல்ல வலிக்கிட்டு ஒரு சூடு குளியல போட்டுட்டு ஒரு கருப்பு கலர் சொக்காவை மாட்டிட்டு அரியறது கிளம்பிட்டேன். நேத்து போட்டு அதே கருப்பு சொக்காவான்னு கேட்டாதீங்க, என்கிட்ட பல கருப்பு சொக்கா கிடக்குது. அப்புறம் ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, கால்குலேட்டர், 2 பேனா எடுத்துக்கிட்டேன் எக்ஸாமுக்கு. அப்புறம் காலை உணவுக்கு 200 கிராம் சிக்கன், 150 கிராம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு 2 கால் வாகனத்தை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா காலேஜ் கிளம்பிட்டேன். நான் படிச்சதே ஒரு 4 கொஸ்டின், அடிக்கிற வெயில இந்த 4 கொஸ்டின் மறந்துடும் போல. அப்புறம் எப்படியோ காலேஜுக்கு ரீச் அவுட் ஆயாச்சு. இதான் என் காலேஜ். உள்ள போனா நம்ம கூட அரியர் எழுத நண்பர் ஒருத்தர் இருந்தாப்ல, அவர் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு எக்ஸாம் ஹால் நம்பர் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் ஹால் முன்னாடி வந்தாச்சு. எனக்கு நேற்று எந்த அளவுக்கு கெட்ட நேரம்னா, இந்த ஹால்ல 25 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இதில் நான் ஒருத்த மட்டும் தான் ஈஸி, மிச்சம் எல்லாருமே ட்ரிபிள் அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட். நம்மளையா கடைசி பாக்ஸ் மட்டும் பாருங்க ஈஸின்னு போட்டிருக்கோம். கடைசி நம்பர் கூட பாருங்க தலஃபார் ரீசன், அதான் என் நம்பர். அப்புறம் எப்படியே போயிட்டு தட்டு மாதிரி ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்புறம் நேற்று கொஞ்சம் பேர் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசுறீங்க, அவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். அப்புறம் என்ன அங்க இருந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 8 அடுத்த வருஷம் வந்து சந்திக்கிறேன்டா டிசிடி அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அங்க இருந்து. அண்ட் அங்க இருந்து கிளம்பி நான் அடுத்து போன இடம் தான் சேலம் ஏர்போர்ட். இங்க எதுக்காக வந்து அப்படின்னா ஒரு சின்ன டீடைல்ஸ் கேட்கலாம்னு வந்தேன். வேற ஊருக்காரங்க இருந்தா பாத்துக்கோங்க, இதுதான் சேலம் ஏர்போர்ட். அப்புறம் அங்க இருந்தவர்கிட்ட என்னோட டவுட் கேட்டேன். அவர் எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னாப்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், அப்புறம் கேட்டு சொன்னாப்ல. அப்புறம் அந்த டவுட் கிளியர் ஆயிருச்சு. அங்க இருந்து கிளம்பி ஓமலூர் வழியா போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா மணி 4 மணி. ஐயோ மணி வேற 4 ஆச்சு. 5 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணுமே, சீக்கிரமா தோசையை சொல்லலாம்னு சொல்லிட்டு சூடா இருக்க தோசைகள்ல தெரியாம கையை வேற வச்சுக்கிட்டேன். சரியான சூடு, கை அப்படி பழுத்துருச்சு அந்த விரல் மட்டும். அப்புறம் கையை ஊதிக்கிட்டே அதிகமான இல்ல, ஒரு 2 தோசை மட்டும் ஊத்தி சாப்பிட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டேன். ஷிஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 மணிக்கு போனேன் கைஸ். ஒரு 8 மணி வரையும் நல்லா தான் இருந்தேன். ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கண்ணு ஒரு மாதிரி செவந்து போற மாதிரி ஆயிடுச்சு. உடம்புல ஒரு சுத்தமா செம்ம டயர்டு, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் தான் தோணுச்சு இன்னைக்கு எப்படி அப்படின்னா நாளைக்கெல்லாம் வீட்டுக்கு போவோமா இல்லையான்னு தெரியல, அந்த அளவு வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கான வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு அங்க இருக்க நண்பர்களுக்கு எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு என் போன்ல சத்தியமா ஸ்டோரேஜ் இல்ல. நான் வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆச்சு. அதோட தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.